இப்போ வயலன்ஸ் வந்து இப்போ நான் உங்களை கொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேமரா இருந்து நான் ஒரு கன் சுடுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஷாட் நீங்கள் விழுறீங்க, அதுவும் தான். இல்லை நான் ஒரு கத்தி எடுத்துட்டு உங்களை குத்துன்னு குத்தி ரத்தம்லாம் தெரிச்சு செவர்லலாம் பட்டு அப்புறம் உங்கள் மண்டையை அறுத்து இது மூளையெல்லாம் வெளியே வந்து அதுவும் ஒரு விதத்தில் தான். ரெண்டும் எண்ட் ரிசல்ட் ஒன்று தான். இந்த ஆள் வந்து சாகுறாரு. பட் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது அந்த ஜோன் பிடிச்சிருக்கு, அந்த ஒரு ரத்தம் தெரிக்க அந்த ஜோன். அது ஏன்? அது ஏன்னா அவன் அப்படித்தான் கொல்லப்படணும். அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கான். சும்மா மண்டை இரும்பு சம்பட்டியை வச்சு ஒரு அடி அடிச்சு கொன்னோம்னா பிரயோஜனம் இல்லை. அவனை கூறு போட்டு தான் கொல்லணும்னா கூறு போட்டு தான் கொல்லணும். அவ்வளோ பெரிய தப்பு அவன் பண்ணியிருக்கான். அது ஒரு விதமான ஜஸ்டிஸ். ஆமாம். இதுதான் வந்து பாலாவோட சிந்தனை இல்லை பாலாவோட ஃபிலாசபிக்கு ரொம்ப நெருக்கமாக வந்த படம்னு சொன்னால் எதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு ஏது பிலாசபின்னு அந்த அளவுக்கு அனுபவம்லாம் இல்லை. இருந்தாலும் நீ கேட்டதுனால சொல்கிறேன், நான் கடவுள் தான். எப்படி அது? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, அப்படி ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்து அது அங்கங்கே விற்கப்பட்டு என்னென்னமோ சுகங்களை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு சாகிறது. இந்த எறும்பை போட்டு இந்த லென்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வாங்க, மேக்னிஃபைங் கிளாஸ். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அது ஒரே நசுக்கி கொண்டுறது நல்லது. அது மோட்சம். நீங்கள் சொன்னது. பாலா வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்திருக்கா? சந்தோஷத்தை வந்து யாரும் எனக்கு கொடுக்கல. நானாக சந்தோஷத்தை உருவாக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதை பண்ணி எனக்கு நான் அதை சந்தோஷத்தை உருவாக்கிட்டேன். பிகாஸ் உங்கள் படங்களில் அந்த சந்தோஷம் பிரதிபலிக்கலன்னு சொல்லுவேன். இதுதான் இருக்கு. ஸோ ஒருவேளை அதுவே காரணமாக இருக்கலாம். அது எது காரணமாக இருக்கலாம்? அந்த சந்தோஷத்தை நானே உருவாக்கிக்கிட்டேன்றதுனால. எனக்கு அது புரியல. நானே உருவாக்கிக்கிட்டேன்னா எனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிறது. ஓகே. எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது. ஸோ அதனால் மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களால் யோசிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா சந்தோஷம்னா என்னன்ட்டு? ஓகே. பட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா படங்கிறது ஃபிக்ஷன். ஸோ நான் வந்து எனக்கு நடக்கலைன்னா கூட நான் வந்து கற்பனை வழியாக இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எந்த படம் வேணால் இயக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இல்லைல்ல நான் வந்து எனக்குள்ளேருந்து என்னோட அனுபவத்துலேருந்து வந்தால் தான் என்னால் அந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டாவது கேட்டகரியா? நான் ரெண்டாவது கேட்டகரி. நான் அதில் கொஞ்சமாவது அனுபவப்பட்டிருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் டோட்டலாக வந்து இது என்ன மாதிரியே இல்லை, நான் அனுபவித்த வாழ்க்கையே இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணாதான் என்ன பண்ணால் வந்து இது என்னோட படம் மாதிரி இல்லை, அவனோட படம் மாதிரி இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒன்று. அப்புறம் இப்படி இருக்குது. இல்லை இது அப்போவாது கொஞ்சம் அந்த இதுலேருந்து வெளியே வந்திருக்கிறானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இருக்குது. ஆனால் எப்படி சுற்றி நான் ஒரு பாசிட்டிவான ஒரு படம், ஒரு ரொம்ப ஃபன்னாக ஒரு படம் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் பேசும்போது கரெக்டாக இருக்குது. ஆனால் நாள் போ என் பார்வை அதை நோக்கி தான் போகுது.